புதுச்சேரியில் வீட்டு கழிவறையில் விஷவாயு தாக்கி 15 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் சிறுமிக்கு பிடித்தமான மஞ்சள் நிற ஆடை மற்றும் தங்க மூக்குத்தி அணிந்து பெற்றோர் இறுதிச் சடங்கு செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் 15 வயது சிறுமி மற்றும் 72 வயது மூதாட்டி உட்பட மூவர் வீட்டு கழிவறையில் விஷவாயு தாக்கி உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதில் 15 வயது சிறுமி செல்வராணியின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் உறவினர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது வீட்டின் முன் உடல் வைக்கப்பட்டது. அப்போது சிறுமியின் உடலில் அவருக்கு பிடித்தமான மஞ்சள் நிற ஆடையை பெற்றோர் போர்த்தியதும் சிறுமிக்கு பிடித்தமான தங்க மூக்குத்தியை அணிந்து அவரது பாட்டி கண் கலங்கியதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் இந்த விவகாரத்தின் எதிரொலியாக ரெட்டியார்பாளையம் பகுதி மக்களுக்கு நடமாடும் கழிவறைகள் அமைத்து மருத்துவர்கள் வீடு வீடாக சென்று மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து ஆலோசனைகளும் வழங்கிய நிலையில் அவர்களிடத்தில் சம்பந்தப்பட்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை நிரந்தரமாக மூடக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். அது க்ளீன் பண்ணுறதுக்கு சிஎம் டிபார்ட்மெண்ட்டுக்கான க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ மெடிக்கல் டீம்லேயும் யாருக்கா பிரச்சனை ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு இது பண்ணுது. ஏன்னா வச்சுக்க எந்த வாய்க்காவும் சுத்தம் பண்ணல, எந்த வாய்க்காவும் மூடலைன்னா என்ன பண்ணும்? பசங்க இருக்குது வெளியில் விடுங்க. அந்த ஸ்மெல்லு தான் மற்றபடி மாத்தலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். வந்துக்கிட்டு தான் இருக்குது, குறையெல்லாம் கிடையாது. மெயின் வந்து இந்த வாய்க்காவை மூடிங்கன்னா தான் இதுக்கு ஒரு முடிவு வரும். நீங்கள் மூடாத வரைக்கும் நாங்கள் உள்ள குடும்பமும் நடத்த முடியாது, சாப்பிடவும் முடியாது. எங்களால் மூச்சு மூட முடியல. ஏன்னா நாங்கள் வந்து மெயின் சாப்பிட்ற சாப்பாடு நாத்தத்தோடு தான் சாப்பிட்றோம். நல்ல சாப்பாடு நாங்கள் யாருமே சாப்பிடல. எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு யாரும் இது ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கிடையாது. இந்த வாய்க்கால் மூடுறதுனால அவங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இது மூடனா பசங்களும் நிம்மதியாக இருக்கும், ஏரியா மக்களும் ஒரு இதுவாக இருப்பாங்க, ரெண்டாவது சுத்தமாகவும் இருக்கும். ஊருக்குள்ளே கட்டக்கூடாது. முதல்ல சட்ட பிரகாரம் ஏதோ ஊருக்குள்ளே கட்டி விட்டாங்க. நீங்கள் இருக்க எல்லாத்துக்கும் பாதிப்படுவாங்க. அதை எடுத்து நீங்கள் அப்பெல்லாம் வச்சுருங்க. ஆனால் பாதிப்புலன்னு சொல்லவே முடியாது. உள்ளுக்குள்ளே நாருது. என்ன சொல்லலாம்? இப்போ நான் செத்துறவங்களா பரவாயில்ல, பிள்ளைங்க இருக்குதுங்க. இப்போ தான் வளர ஆரம்பிக்குது. இப்போ தான் அதுங்க இருக்குது. இப்போ இந்த 3 ஊருக்கு போனது வருமா? நீங்கள் பணம் கொடுக்குறீங்க 30 லட்சம் 40 லட்சம், அது உயிர்ப்பட வருமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.